நீர்லாம் விவசாயமெல்லாம் பெஸ்ட். நெல் கிருஷி தானே பாதிச்சிருக்கேன். எவ்வளோ லேண்ட் பாதிச்சு? அப்படியே ஒரு 450 ஏக்கர் வரும். நான் இல்லாதையும் அலங்கோலமாக கடந்து தான் சோத்துக்கு இல்லாதையும் தண்ணி இல்லாதையும் சாப்பிட இடம் இல்லாதையும் அப்படிலாம் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியில் அலங்கோலமான்னு பாத்ரூம் போக இல்லாத வெளியே போக இடம்னா தண்ணியில் நின்றுக்கிட்டாது. அதுவும் 3 கிலோமீட்டர் தண்ணிலேயே அம்மா தண்ணியில் எங்கே போக முடியும்? தண்ணி அம்மா தண்ணிலேயே நடந்து வரணுன்னா கஷ்டம், நடக்க முடியல, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போடும். அதுமாரி நாங்கள் பாடுபட்டு சிரமப்பட்டு வந்து சாப்பிட உணவு இல்லாதையும் கட்டிக்க துணி இல்லாதையும் தள்ள தைக்க எண்ணெய் இல்லாதையும் நாங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அழுதுகிட்டு எல்லாம் அலங்கோலமாக கடந்து ஆடு மாடு எல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு 2 ஆடு 3 ஆடு செத்துருச்சு. பெரிய பெரிய ஆடுவோ ரொம்ப சிரமப்பட்டு கடந்து தான் வந்திருக்கிறோம். டாய்லெட் காரியம் பண்ணல ஹெல்த் அது 3 கிலோமீட்டர் டாய்லெட்டு 3 கிலோமீட்டர் போல தாண்டி போகணும். 3 கிலோமீட்டர் போகணும். நடக்க முடியல, தண்ணியில் கல் நடக்க முடியல. காலெல்லாம் பத்த கட்டு போய் ரோட்டில் நடந்து போக முடியாத போயிடுச்சு. சர்வராஜம்பேட்டை. சரி, ஓகே. மழை காலத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் சேகரித்து சொல்கிறீங்களா? என்ன நடந்தது? தண்ணி எவ்வளோ இருந்தது? என்ன பாதிப்பு இருந்துச்சு? எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணியில் சாப்பாட்டு கூட வழி இல்லாத கிடந்தோம். கட்டுறதுக்கு துணிமணி கூட இல்லாத இருந்தது. உங்கள் வீடு எவ்வளோ தூரத்துக்கு ஏறிச்சு? தண்ணி இருந்தது. வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறி? வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறல, இதோட தண்ணி. சரி, ஓகே. மற்றபடி வேற என்ன பிரச்சனைகள் இருந்தது? அதான் சாப்பாட்டு பிரச்சனை தான். பசங்களுக்கு நிவாரணமே கொடுக்கவே இல்லை. அந்த ஊருக்கு ஒண்ணுமே செய்யவே இல்லை. உங்க பசங்க என்ன பேரு, வயசு என்ன எல்லாம் சொல்லுங்க. என் பேர் கவிதா, எனக்கு 30 வயசு ஆகுது. நான் இந்த ஊர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 12 வருஷம் ஆகுது. நான் வந்த வருஷமே தண்ணி வந்து வீட்டுக்குள்ள முக்கிய அளவு தண்ணி இருக்கும். இவ்வளோ மேடா இருந்துமே. என்ன அசுகம் இருக்கு? அசுகம், வெள்ளம் காரணம் அசுகம், தண்ணி வந்து அசுகம், பனி, ஜுவரம் நிறைய வரும். பசங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம்.